வெல்கம் டு ஏபி ஸ்டாக் மார்க்கெட். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க. அதில் போய்ட்டு அந்த லிங்க்கை தொட்டோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். கண்டினியூ வித் பாசிபிள் ரிஸ்க்னு கொடுத்து டிக் அடிச்சிட்டிங்கன்னா நம்ம போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. இந்த இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணுங்க. பாருங்கள், இது எல்லாருக்கும் தெரியும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நம்ம போயிட்டு வெரிஃபிகேஷன் கேட்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் கேட்கும். நம்ம எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பர் கொடுக்கணுங்க. இந்த நம்பர் டைப் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர், அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஓடிபி கேட்கும். நம்ம அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்ம டைப் பண்ணோம்னா நம்ம ஆப் உள்ளே போயிடலாங்க. இப்போ பாருங்கள், அலோன் கொடுங்க. இதில் அலோன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி கொடுத்தோன்னா நம்ம இந்த ஆப் உள்ளே என்ட்ரு ஆகிடலாங்க. பாருங்கள், செக்யூரிட்டி ரீசனுக்காக நான் ப்ரெட் பண்ணியிருக்கேங்க. இப்போது ஓடிபி வரும். அந்த ஓடிபி அங்கே டைப் பண்ணிட்டிங்கன்னா நம்ம ஆப் உள்ளே போயிடலாங்க. பாருங்கள், இப்போ வந்து இந்த க்ரியேட் லாகின் பின்னு கேட்குது இல்லைங்களா? நம்ம ஏதாவது ஒரு 4 பேர் இது ஏடிஎம்மில் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நம்ம கொடுத்துக்கணுங்க. கன்ஃபார்ம் சொல்லிட்டு 2 முறை கேட்கும். 2 முறை கொடுத்துக்கணுங்க. சேமாக அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ஆப் உள்ளே போய்டுங்க. பர்மிஷன் கேட்குது, நம்ம பர்மிஷன் கொடுத்துக்கலாம். நம்ம பர்மிஷன் ஓகேன்னு கொடுத்துட்டு ஆப் யூஸ் அலோன் கொடுங்க. அலோன் கொடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க, நம்ம ஆப் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. இப்போ போய்ட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸ்டாக் வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கலாங்க. இப்போ நான் இந்த ஆப்லேருந்து வெளில வந்துட்டு உங்களுக்கு முதலேருந்து போகிறேன் பாருங்க. ஏஞ்சல் ஒன்று இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுங்க. இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு என்ன லாகின்லாம் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டோம்னா நம்ம ஏஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் உள்ளே போயிட்டோம். நிஃப்டி, சென்சஸ், பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. எதெல்லாம் என்னென்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு அதிலே போட்டிருக்கோங்க. நான் வந்து இப்போது நிஃப்டியில் போயிட்டு ஆப்ஷன் சார்ட் எடுக்கிறேங்க. சார்ட் பாருங்கள், இதிலே நம்ம சார்ட் பார்த்துக்கலாங்க. சார்ட்டுன்னு டச் பண்ணிங்கன்னா சார்ட் உள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில் 5 மினிட்ஸ் வேணும். அங்கே இப்போ சர்ச் பக்கத்தில் 5 mm இருக்குது இல்லைங்களா? அங்கே போய்ட்டு நம்ம எத்தனை நிமிஷத்துக்கு கேண்டில் ஃபார்ம் ஆகணுன்றதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாங்க. 4 நிமிஷம்னா 4 நிமிஷம் கொடுத்துக்கலாம். 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் கொடுத்துக்கலாங்க. 15 நிமிஷம் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுங்க. அடுத்ததாக இங்கே பாருங்கள், கீழே 4 இருக்குது இல்லைங்களா? ஓப்பன், ஆர்டர், பொசிஷன். அதில் போய்ட்டு ஆப்ஷன் செயின் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ட்ரேட் எடுக்கிற இது வந்துடுங்க. பாருங்கள், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துடும். நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போய்ட்டு எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். கால் ஆப்ஷன், பை ஆப்ஷன் சொல்லிட்டு 2மே இருக்குது. இப்போ போய்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 24,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறேங்க. போய்ட்டு பை கொடுக்கணுங்க. பை கொடுத்துட்டோன்னா ஒரு குவான்டிட்டியாக 1 லாட்டாக 2 லாட்டான்னு கேட்குங்க. 1 லாட் கொடுத்தோன்னா ஒரு லாட்டுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஸ்க்ரீன் ஆகுது பாருங்கள். போயிட்டு நம்ம அந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பை கொடுத்து கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுங்க. மேலும் டிமேட் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோங்க. நிறைய விஷயம் இருக்குங்க. நம்ம பின்னாடி வர வீடியோஸில் வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ்.